ஆனி மாதம் 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் புதிய பொறுப்புகள், உயர்ந்த சிந்தனைகள் மற்றும் தங்களது உண்மையான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக அமைகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சில சவால்கள், சில ஏமாற்றங்கள் மற்றும் சில மனக்குழப்பங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை ஏற்படுத்தும். இதுவரை வாழ்க்கையில் எது உண்மையானது, எது தற்காலிகமானது என்பதை தெளிவாக உணரத் தொடங்குவீர்கள். இந்த ஆனி மாதம் உங்களின் வெளிப்படையான ஆற்றலை மட்டுமல்ல, உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் தலைமைத்துவ திறனையும் வெளிக்கொண்டு வரும் காலமாக அமையப் போகிறது. சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானின் சக்தி இந்த மாதத்தில் உங்கள் தன்னம்பிக்கையையும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பையும் அதிகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. குரு பகவானின் சாதகமான பார்வை காரணமாக வாழ்க்கையில் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த சில விஷயங்கள் மெதுவாக முன்னேற்றம் காணத் தொடங்கும். சனி பகவான் உங்களின் பொறுப்புணர்வை அதிகரிப்பதோடு எதை எப்போது பேச வேண்டும், எதை எப்போது அமைதியாக விட்டுவிட வேண்டும் என்பதையும் கற்றுத்தரும். ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் காரணமாக சில நேரங்களில் உங்களைப் பற்றிய தவறான புரிதல்கள் உருவாகலாம். ஆனால் காலம் செல்லச் செல்ல உண்மை வெளிப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய காலமாக இருக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் முன்னோர்களின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில செய்திகள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். சிலருக்கு சொத்து அல்லது வீடு தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆனி மாதம் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை வரவேற்கும் காலமாக இருக்கும். கலை, படைப்பாற்றல் மற்றும் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாகும். இதுவரை மனதில் இருந்த சில கவலைகள் குறைந்து புதிய நம்பிக்கை பிறக்கும். உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையலாம். நண்பர்களின் உதவி மற்றும் ஆதரவு எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். குடும்பம் மற்றும் தொழில் இரண்டிலும் சமநிலையை பேண வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இருப்பினும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் எதிர்காலத்தில் பெரிய பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் உடனடி பலன் கிடைக்காதால் மனச்சோர்வு ஏற்பட்டாலும் அது நீண்ட நேரம் நீடிக்காது. மாணவர்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையும் போட்டி மனப்பான்மையும் அதிகரிக்கும். கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற தீவிரம் அதிகரிக்கும். பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் பாராட்டும் பெற்றோரின் ஊக்கமும் கிடைக்கும். கல்லூரி மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பயிற்சி மற்றும் மன வலிமையை வழங்கும். கடைசி நேர பதற்றத்தை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை அடையலாம். இளைஞர்களுக்கு இந்த மாதம் கனவுகளை செயலாக்கும் காலமாக இருக்கும். பலர் தங்களது வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை நோக்கி நகரத் தொடங்குவார்கள். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய நண்பர்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் வாழ்க்கையில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். காதல் வாழ்க்கையிலிருந்து சந்தேகங்கள் விலகி உறவில் தெளிவு உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான பேச்சுக்கள் முன்னேறலாம். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது புதிய பயணங்கள் அமையக்கூடும். வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு இந்த மாதம் அங்கீகாரம் கிடைக்கும் காலமாக அமையும். இதுவரை நீங்கள் செய்த உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கத் தொடங்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வு தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். அரசு பணியாளர்களுக்கு நிலுவையில் இருந்த விஷயங்கள் சாதகமாக முடியும். நிர்வாகம், கல்வி, வங்கி, சட்டம், ஊடகம் மற்றும் மேலாண்மை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் பெயரையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். பழைய தொடர்புகள் மீண்டும் உதவியாக அமையலாம். தங்கம், நகை, ஆடை, கல்வி, நிகழ்ச்சி மேலாண்மை மற்றும் ஆடம்பர பொருட்கள் தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணப்படும். இருப்பினும் கூட்டாளிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பெண்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை மற்றும் மனநிறைவை வழங்கும். இல்லத்தரசிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தாய்மார்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் மனநிறைவை அளிக்கும். கர்ப்பிணிப் பெண்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இளம் வயதினருக்கு இந்த மாதம் புதிய அனுபவங்களை தரும். நடுத்தர வயதினருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதனை சமாளிக்கும் திறனும் கிடைக்கும். முதிர்ந்த வயதினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கோவில் தரிசனம் மற்றும் தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். முதியவர்களுக்கு கண் பார்வை, இரத்த அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. சீரான வாழ்க்கை முறை நல்பலன்களை அளிக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய காலமாக இருக்கும். பணவரவு சீராக இருக்கும். சிலருக்கு பழைய முதலீடுகள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கலாம். குடும்ப செலவுகள் அதிகரித்தாலும் தேவையான நேரத்தில் பண உதவிகள் கிடைக்கும். சேமிப்பு குறைவாக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு ஏற்படாது. யாருடைய ஆலோசனையையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் சொந்த சிந்தனையின் அடிப்படையில் முடிவெடுப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் மரியாதையும் புரிதலும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒற்றுமை நிலவும்.
குழந்தைகளின் சாதனைகள் மகிழ்ச்சியை அளிக்கும். பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்களுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் மறைந்து மீண்டும் நெருக்கம் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை அதிக வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு, தூக்கமின்மை மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் அவசியம். அதிக கோபம் மற்றும் மன அழுத்தத்தை தவிர்ப்பது நல்லது. யோகா, சூரிய நமஸ்காரம் மற்றும் தியானம் மன அமைதியை அதிகரிக்கும். ஆனி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்க நிறம், ஆரஞ்சு நிறம், சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். 1, 3 மற்றும் 9 ஆகிய எண்கள் சாதகமான எண்களாக அமையும். ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் முக்கியமான நன்மைகளை அளிக்கும் நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் தொடங்கப்படும் முயற்சிகள் நல்ல பலன்களை வழங்கக்கூடும். இந்த மாதத்தில் சூரிய பகவான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு மற்றும் குரு பகவான் வழிபாடு சிறந்த பலன்களை அளிக்கும். அதிகாலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சஹ சூர்யாய நமஹ என்ற மந்திரத்தை பக்தியுடன் ஜபிப்பது மன உறுதியையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் அளிக்கும். மொத்தத்தில் ஆனி மாதம் 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிச்சத்தையும் உயர்வையும் தங்களது உண்மையான மதிப்பை உணர்த்தக்கூடிய ஒரு அரிய காலமாக அமைகிறது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் அவை அனைத்தும் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றுவதற்காகவே என்பதை புரிந்துகொள்வீர்கள். தன்னம்பிக்கை, பொறுமை மற்றும் இறைநம்பிக்கை ஆகிய மூன்றையும் துணையாக கொண்டு முயலுங்கள். இந்த ஆனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்களை திறந்து வைக்கும் ஒரு பொற்காலமாக நினைவில் நிற்கப் போகிறது. அன்பான நேயர்களே, இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்களும் இதன் பலன்களை பெற உதவுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற பயனுள்ள ஜோதிட பதிவுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக வழங்கி வருகிறோம். இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.